உண்மை பாதை உன்னத பாதை வாழ்வை உயர்த்தும் பாதையே நெஞ்சில் உண்மை என்ற பெயரை பதித்தேன் உலகம் என்றும் துதிக்கவே இது ராகமே புது வேகமே உன்னை நேசிக்கும் உற்சாகமே நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம் நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம் சத்யமேவ 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 ஜெயதே உண்மையை நேசிப்பாயே வாழ்மையை வெல்லும் சத்யமேவ 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 ஜெயதே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயதே. நண்பர்களே, இந்த ஷோவோட கடைசி பகுதிக்கு நான் அமீர் கான் உங்க எல்லாரையும் அன்போட பாசத்தோட வரவேற்கிறேன். முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பயணத்துல நீங்க எனக்கு உறுதுணையா இருந்திருக்கீங்க. நாம சேர்ந்து பயணம் செஞ்சிருக்கோம். எனக்கு தைரியத்தை கொடுத்தீங்க, அதோட நம்பிக்கையை வளர்த்தீங்க. அதனால இந்த பயணத்தை என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். பல உயர்ந்த மனிதர்களை சந்திக்க முடிஞ்சது. நான் நடத்தின இந்த ஷோக்கு வந்து தங்களோட எண்ணங்களை பகிர்ந்துகிட்ட அந்த பெரிய உள்ளங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அனுபவங்களை சொன்னாங்க. அதுவும் அவங்க சொல்ல முடியாத விஷயங்களை தயங்காம எதையும் மறைக்காம நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. சொல்லும் போது ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக பாராட்டுகள். என்னோட இந்த பயணத்தின் போது பலவிதமான உணர்ச்சிகள்ல சிக்கி தவிச்சேன். ரொம்ப வருத்தப்பட்டேன், அழவும் செஞ்சேன். சில சமயத்துல சந்தோஷத்துல சிரிச்சும் இருக்கேன். நம்பிக்கை இழந்திருக்கேன், நம்பிக்கையோடவும் இருந்திருக்கேன். உடஞ்சும் போயிருக்கேன், திடமாவும் நின்று இருக்கேன். ஆனா கடைசியில இந்த பயணம் முடியும் போது நம்பிக்கையோட நான் நிமிர்ந்து நிக்கிறேன். பல விஷயங்களை என்னால ஷோ மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பயணத்தின் போது நீங்களும் பல விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுல சந்தேகமே இல்லை. இந்த பயணத்துல சில பேர் என் மேல ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. நான் ஏதாவது சொல்லி அவங்களோட மனசை புண்படுத்தி இருந்தேன்னா இந்த ஷோ மூலமா மனசார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்கள புண்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. குறிப்பிட்ட மனிதர்களையோ இல்ல சமூகத்தையோ குறை சொல்றது என்னோட எண்ணமா இருந்ததே கிடையாது. அதே நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நான் என்னென்ன சொன்னேனோ அது மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் சொன்னேன். சொல்ல வந்த விஷயம்தான் எனக்கு முக்கியமா பட்டது. சமுதாயத்தோட முன்னேற்றம், நாட்டோட முன்னேற்றம், இதுக்கு தான் நான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். அதனால என்ன பொறுத்தவரை நான் முன்னிறுத்தின எல்லா பிரச்சனைகளும் நம்மளோட பிரச்சனைகள் ஆகுது. நாம தான் இதுக்கு தீர்வை தேடணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க, நாம எல்லாரும் ஒரு வலுவான செழிப்பான இந்தியாவை தான் எதிர்பார்க்கிறோம். இது எல்லாம் எப்ப முடியும்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உழைச்சாதான் பார்க்க முடியும். சரி, இப்ப நான் ஷோக்கு வந்திருக்கிற ஆடியன்ஸை அறிமுகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்கூல்ஸ், காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம குழந்தைங்க, நம்ம எதிர்காலம் கூட இவங்களை சொல்லலாம். உங்க எல்லாரையும் மனசார வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். சரி, இந்தியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ட்ரீம் ஃபார் த கண்ட்ரி? நம்ம இந்தியா எப்படி இருக்கணும்னு நீங்க எல்லாம் கனவு காண்றீங்க? சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அது சாதாரண ஊரா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, அவசியமோ வாட்டர் அது சப்ளை, கண்டிப்பா டாய்லெட்ஸ், அது நம்ம இந்தியாவுல எல்லாருக்குமே அவசியமா கிடைக்கணும். யாரும் தவிக்க கூடாது. கரெக்ட். அருமையா சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க. அதுக்கு அடிவாரமே கரப்ஷன் தான். கரப்ஷனை ஒழிச்சாதான் இந்தியாவால வல்லரசா ஆக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கரப்ஷனே இல்லாத ஒரு இந்தியாவை தான் நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க. சரி, அப்பதான் இந்தியா வல்லரசு ஆகும். நான் செழிப்பான இந்தியாவை கனவு காண்றேன். அங்க இந்த ஜாதி மத பேதம்லாம் இருக்கவே கூடாது. இங்க இருக்கிறவங்க தங்களை ஒரு இந்தியனா தான் பார்க்கணும். அப்பதான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு அவங்களால பாடுபட முடியும். அப்போதான் நம்ம இந்தியாவால முதல் இடத்தை பிடிக்க முடியும். நம்ம நம்பர் 1 ஆயிடுவோம். அழகா சொன்னீங்க. சூப்பர். நம்மளோட நாட்டுக்காக உங்க மனசுல அருமையான உண்மையான எண்ணங்களை பார்க்க முடியுது. நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட கனவுகளை கண்டாங்கன்னு இப்ப நினைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். செழிப்பான இந்தியாவை பார்க்க சுதந்திர போராட்டமே நடத்தினாங்க. நம்ம நாட்டோட விடுதலைக்காக உயிரையே தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க கனவு தான் என்ன? எந்த மாதிரியான கனவை நேரு, காந்தி, டாக்டர் அம்பேத்கர், ஆசாத், அப்புறம் சர்தார் பட்டேல் கண்டாங்க? நாம எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் தங்களோட கனவுகளை
எழுத்து வடிவத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க எங்க எழுதினாங்க? நம்ம அரசியல் சாசனத்தோட முதல் பக்கத்துல, த preamble to the Constitution of India. அவங்க எந்த மாதிரியான இந்தியாவை கனவு கண்டாங்கன்னு இந்த ஒரு பக்கமே நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்ப நான் உங்களுக்கு அதை படிச்சு காட்டுறேன். We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economic, and political, liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. நண்பர்களே, இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இந்திய நாட்டை சேர்ந்தவங்களான நாங்க உறுதி எடுக்கிறோம், வாக்கு கொடுக்கிறோம். நாங்க இந்தியாவை ஒரு சுதந்திரமான, சம உரிமை உள்ள, ஜாதி மத பேதமில்லா சிறந்த நாடா செழிப்பா உருவாக்குவோம், அதை செயல்படுத்துவோம். நாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை குடிமகன்களுக்கும் 4 விஷயங்களை கொடுப்போம். ஜஸ்டிஸ், அதாவது நியாயம். எங்கேயும் எல்லா விதத்திலையும் நியாயம் கிடைக்கும். லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். கேட்கவும் பேசவும், அதோட உங்க தர்மத்தை காக்கவும் சுதந்திரம். இக்குவாலிட்டி அப்படின்னா நாம எல்லாரும் ஒண்ணுதான், அதாவது சரிசமம். உயர்ந்தவர்கள் கிடையாது, தாழ்ந்தவர்கள் கிடையாது. அதோட எல்லாருக்கும் சம உரிமைகள் கிடைக்கும், எங்கேயும் எதிலையும். 4வது ஃபிளிட்டர்னிட்டி, அதாவது பந்த பாசங்கள். நாம பந்த பாசங்களை வளர்க்கணும். அப்பதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ உரிமை கிடைக்கும். நம்மளோட நாட்டுல நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமைய நாம வலுவாக்குவோம், அதை வளர்ப்போம். நண்பர்களே, இதுதான் நம்மளோட முன்னோர்கள் கண்ட இந்திய கனவு. சுதந்திரம் கிடைச்சு 65 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால கனவுகளை நனவாக்க முடிஞ்சுதா? நம்ம நாட்டுல எல்லாருக்கும் நியாயங்கள் கிடைக்குதா? சரிசமமா வாழறோமா? சம உரிமைகள் கிடைக்குதா? நாம யோசிக்க, பேச, தட்டி கேட்க உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? எங்களால இந்த கனவுகளை நனவாக்க முடியலன்னு சில பேர் சொல்றத என்னால கேட்க முடியுது. ஆனா ஒருபோதும் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நம்ம கனவுகள் முழுசா நனவாகலங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஆனா இந்த கனவுகள் இன்னும் கலையல. இதுவும் ஒத்துக்க வேண்டிய உண்மைதான், மறுத்திட முடியாது. இன்னைக்கும் பல பேரோட உள்ளத்துல இந்த ஜோதி எரியுது. சத்தியமேவ ஜெயத்தை பண்ணும்போது பல சாதனையாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்தியாவுக்காக இவங்க கண்ட கனவுகளை நனவாக்க இன்னைக்கும் முயற்சிகள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. பல பேர் எவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் அரசியல் சாசனத்துல எழுதப்பட்டதை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு இந்த ஷோவை அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இவங்க நியாயமா, சுதந்திரமா, சரிசமமா, வேறுபாடுகள் பார்க்காம இந்திய கனவுகளை நனவாக்க உறுதியா பாடுபடுறாங்க. வாங்க, அதுல இருந்து ஒருத்தரை சந்திக்கலாம். 2001ஆம் வருடம் கச்சில் ஏற்பட்ட பூகம்பத்தால் குஜராத் நகரமே அழிஞ்சுது. ஒரு நிமிஷத்துல பல பேர் எல்லாத்தையும் இழந்து நின்னாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த பூகம்பத்துல இறந்துட்டாங்க. சூரத்துல இருக்கிற சர்வோதயாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது. இந்த பசங்களோட படிப்பு என்ன ஆகிறது, அதை யார் கவனிப்பாங்க? அதுக்கப்புறம் நாங்க 56 பசங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைங்க சர்வோதயால இருந்து தங்களோட வருங்காலத்தை செதுக்க நினைச்சாங்க. ஆனா 1 வருஷம் கூட ஆயிருக்காது. பாத்தீங்கன்னா மனித பூகம்பம் ரொம்ப பெருசா வெடிக்குது. 2002ஆம் வருடம் கோத்ரா கலவரம், ஜாதி கலவரம், கோர தாண்டவம் ஆடிச்சு. இந்த மரண கோர தாண்டவம் பல குழந்தைகளை அனாதை ஆக்கிடுச்சு. நாங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டோம். ஆனா எங்க அம்மாவை காப்பாத்த முடியல. எங்க ட்ரக்கை மொத்தமா எரிச்சிட்டாங்க. என் பெரியம்மா இருந்தாங்க, என் பெரியப்பா இருந்தாரு. அவங்க தான் என்னை சின்னதுல இருந்து வளர்த்தாங்க. அவங்கள உள்ளேயே வச்சு எரிச்சிட்டாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. அவன் சொன்னதை கேட்டதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்திருந்தா அதுவும் தவிச்சு போயிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. இந்த நேரத்துல தான் சர்வோதயா அந்த அனாதை குழந்தைகளுக்கு உதவிக்கரம் நீட்டிச்சு. இந்த கலவரத்தால தனியாக்கப்பட்ட 18 முஸ்லிம் குழந்தைகளுக்கு
கல்வியை கொடுத்து வளர்க்கிற பொறுப்பை இந்த தொண்டு நிறுவனம் ஏத்துக்க முடிவு செஞ்சது. நாங்க அவங்க கிட்டயே சொன்னோம், நீங்க முஸ்லிமா இருந்தாலும் உங்களோட தர்மத்தை நாங்க மதிக்கிறோம்னு சொன்னோம், ரெஸ்பெக்ட் இருக்குன்னு. நீங்க முஸ்லிமாவே இருக்கணும்னு சொன்னோம். எந்த ஜாதி குழந்தைகளா இருந்தாலும் அவங்களோட ஒரே மூச்சு சர்வோதயா ட்ரஸ்டா இருந்தது. இம்மாதிரியான மனித நேயத்தை காப்பாத்த எடுத்த முயற்சிகளுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தது, ஆபத்தும் காத்திருந்தது. நிலைமை உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா முஸ்லிம் பையன் இங்க வந்து அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். ஹாஸ்டல்லயும் நிலவரம் மோசமா தான் இருந்தது. பசங்க எல்லாரும் குரூப்பா தான் உட்காருவாங்க. பூகம்பத்தால பாதிக்கப்பட்டவங்க தனியா, இவங்க தனியா தான் உட்காருவாங்க. முஸ்லிம் பசங்க பாவம் பயந்து தான் உட்காருவாங்க. யாராவது அடிச்சிருவாங்களோன்னு, அதாவது இவங்க அடிப்பாங்களோன்னு பயப்படுவாங்க. ஆனா இவங்களோட பயத்தை பரிமல் பாயோட அன்பும் திருப்தி மேடமோட பாசமும் மொத்தமா போக்கிடுச்சு. ஸ்கூலுக்கு அப்புறமும் நாங்க அவங்க கூடவே இருப்போம். அவங்க கூடவே நாங்க இந்த ஹால்ல சேர்ந்து விளையாடுவோம். விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க முஸ்லீம் பசங்க அப்படிங்கறதுனால நீங்க ஒதுக்கி வைக்க கூடாதுன்னு புரிய வைப்போம். இவங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லி கொடுக்க அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இருஜாதி குழந்தைகளையும் தனிமை என்கிற உணர்வு ஒண்ணு சேர்த்தது. முமையா நைனோட நட்பானது இதுக்கு ஒரு இலக்கணமாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இங்க இருக்கிற ஹிந்து பசங்க அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாங்க. எங்க உடம்புல கடைசி ரத்தம் ஓடுற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், யாராலையும் ஆபத்து வராதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை வளர்ந்தது. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல சுஷீலா மாவால ஒத்து போக முடியல. அவங்க பிரிச்சுதான் பார்த்தாங்க. இவங்க கறி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடுறவங்க, எங்க கூட சேரக்கூடாதுன்னாங்க. ஆனா 7 வயசான நைன் சுஷீலா அம்மாவோட மனசுல நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டான். இந்த நயன் இருக்கானே, சப்பாத்திய உருண்டையா பண்ணி நேரா ஓடி என்கிட்ட வந்தான். கொஞ்சம் சாப்பிடுங்கன்னா நானே பண்ணதுன்னு சொன்னான். அத சாப்பிட முதல்ல நான் கொஞ்சம் சங்கோஜப்பட்டேன். ஆனா அந்த பசங்க என் மேல காட்டின அன்பு இருக்கே, அதுல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஜாதியின் கலவரத்தால அனாதையா போன இந்த சின்ன குழந்தைங்க ஜாதியே கிடையாதுங்கிற உண்மைய இங்க உணர்ந்தாங்க. இங்க ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்துவா முஸ்லீமான்னு இங்க பார்க்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். இங்க எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க மனிதாபிமானத்தோட வேலை செய்றாங்க. அதுதான் பெரிய செயல்னு நான் சொல்லுவேன். மனிதாபிமானம் மட்டும் இல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எழுதப்பட்டதோ அத அவங்களுக்கே தெரியாம செயல்படுத்தி அதுல வெற்றியும் அடைஞ்சாங்க சர்வோதயா ட்ரஸ்ட். நண்பர்களே, நம்ம ஷோவுக்கு சர்வோதயா ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். அரவிந்த் சார், திருப்தி மேடம், வணக்கம். மிஸ்டர் பரிமல் பாய் அண்ட் ஜான்வி மேடம். வணக்கம். இன்னைக்கு நம்ம விருந்தினர்களா வந்திருக்காங்க முமையா அண்ட் நைன். 2 பேருமே பார்க்கிறதுக்கு ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்க. சுஷிலா பேன் அண்ட் அல்தாஃப். தேங்க்யூ. மனசை நெகிழ வைக்கிற காரியங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. சரி பரிமல் சார், இவ்வளவு கஷ்டமான தருணத்துல கூட தைரியமா இந்த செயலை நீங்க எப்படி செஞ்சீங்க? அமீர் சார், இது ஒருத்தனுடையோ இல்ல ஒரு சமூகத்துடைய பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனை நம்மளுடைய நாட்டு பிரச்சனை, நம்மளுடைய பாரம்பரிய பிரச்சனை, நம்ம நாட்டு கௌரவ பிரச்சனை. இது சரி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்த விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. we are a secular state. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா முதல்ல நாம ஒரு இந்தியன், அதைத்தான் பார்க்கணும். எப்போது சிக் கம்யூனிட்டி மேல ஏதாவது தாக்குதல் நடந்தா, ஹிந்து கம்யூனிட்டி மேல தாக்குதல்கள் நடந்தா, முஸ்லிம் கம்யூனிட்டி மேல நடந்தா, அது ஹிந்து முஸ்லிம் சிக்குடைய பிரச்சனைன்னு அலட்சியப்படுத்தி விட்டுட முடியாது. அது பாரத கலாச்சாரத்து மேல நடக்கிற தாக்குதல், பாரத அஸ்திவாரத்து மேல நடக்கிற தாக்குதல். அதனால எவ்வளவு கலவரங்கள்லாம் நடந்ததோ அத ஒரு களங்கமாவே எடுத்துக்கணும். அதனால இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கே, அதுக்கு மருந்து போட முடிவெடுத்தோம். அவங்களும் நம்ம சகோதரர்கள் தானே, அதனால அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதை எங்க கடமைன்னு நாங்க நினைச்சோம். வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்களும் உங்க ட்ரஸ்டும் இதத்தை அருமையா செஞ்சிருக்கீங்க. என்னோட சல்யூட்டை நீங்க ஏத்துக்கணும்.
ஐஸ் கட்டிகளை போர்வையா கொண்டுள்ள அழகான மலைகள், நீரில் நீந்தி செல்லும் படகுகள், கண்ணுக்கு விருந்து படைக்கும் காட்சிகள். சொர்க்கத்துக்கு மறுபெயர் காஷ்மீர். இந்த அழகான காஷ்மீருக்கு கண் பட்டது. அதோட விளைவு ஹிந்து முஸ்லிம்ல இருந்து பிரிஞ்சு காஷ்மீர் மக்களை தனியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க வீசும் காத்துல கேக்கும் அவங்களோட ஆன்மீக குரல் தீவிரவாதத்தால கலைக்கப்பட்டது. தீவிரவாதம் தலை தூக்கி கோர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற காஷ்மீரி பண்டிட் தங்களோட உடைமைகளை அங்கேயே விட்டுட்டு இடம் மாறி போனாங்க. உசான் கர்மாங்கிற ஊர்ல ஆஷா பட் அந்த ஊரை விட்டே ஓடி போறது நல்லதுன்னு நினைச்சு விடியலுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்க இருந்து போறேன்னு தெரிஞ்ச உடனே தலைவர் என்ன பார்க்க வந்தாரு. கூட நிறைய பேரை வேற கூட்டிக்கிட்டு வந்தாரு. எதுக்காக போறீங்கன்னு கேட்டாரு. உங்க நிலங்கள் இங்க இருக்கு, வீடு இங்க இருக்கு, நீங்க இங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க, நீங்க போக கூடாதுன்னாரு. நான் போயிடுறேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அவங்கள விடவே இல்லை. நாங்க எப்படி இங்க இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் இங்க இருங்கன்னு சொன்னோம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். காலச்சக்கரம் சுழந்துகிட்டே இருந்தது. ஆஷா பேகமும் அவங்க குடும்பமும் அதே ஊர்ல எந்த ஆபத்தும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்க இருந்த சமயம் அப்போ அங்க இருந்த மக்கள் ஆஷா பேகம எலெக்ஷன்ல நிக்க வற்புறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நடந்தத ஆஷா பேகம் அவங்க கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டாங்க. வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. எதுக்கு வாழ்த்துறீங்கன்னு கேட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் என்னத்தங்க ஜெயிச்சேன்னு கேட்டேன். எனக்கே இந்த ஊர்ல ஓட்டு கிடையாதுன்னு சொன்னேன். எல்லா முஸ்லிம்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. முஸ்லிம்ஸ் அதிகமா வாழும் ஒரு இடத்துல இந்து பெண்மணி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேரு ஆஷா. ஆஷான்னா என்ன அர்த்தம்னா நம்பிக்கை. அதனால அவங்க எலெக்ட் ஆகி வந்தாங்கன்னா காஷ்மீருக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தது. ஜாதி கலவரங்களால தீவிரவாதத்தால பல இன்னல்களை சந்திக்கிற இந்த ஊர்ல மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒற்றுமை என்கிற ஜோதிய இங்க பிரகாசமா எரிய விட்டுருக்காங்க. நாங்க இங்க ஒன்னாதான் இருப்போம். இந்துவும் முஸ்லீமும் எங்களுக்குள்ள சண்டையே வராது. பல வருஷங்களா ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க வேறுபாடுகள் பார்க்க மாட்டோம். காஷ்மீர்ல பல தடவை புயல் வந்திருக்கு. ஆனா இங்க ஒன்னா இருக்கிற மக்களை இந்த பயங்கரமான புயலால கூட பிரிக்க முடியல, பிரிக்கவும் முடியாது. நண்பர்களே, உசன் கராமா கிராமத்திலிருந்து விருந்தினர்கள் வந்திருக்காங்க. குலாம் காதிர் சாப், ஆஷா பட்ஜி, அப்புறம் அப்துல் ஹமீத் ஜி. அப்துல் சாப், உங்ககிட்ட தான் கேட்கணும். ஆஷா மேடமும் அவங்க குடும்பமும் ஊரை விட்டு போகும்போது நீங்க தான் அவங்கள தடுத்திருக்கீங்க. ஆமா. இந்த ஒரு குடும்பத்தை நிறுத்துறதுல அப்படி என்ன முக்கியத்துவம் இருந்தது? அதோட நோக்கம் என்ன இருந்தது? அதை சொல்லுங்க. சொல்ல போனா ஒரு குடும்பத்தை மட்டும் நிறுத்த நாங்க முயற்சிக்கல. அங்க எங்க கூட நிறைய பண்டிட் சகோதரர்கள்லாம் இருந்தாங்க. 4-5 குடும்பங்கள்லாமும் இருந்தது. சரி சரி. அவங்களையும் நாங்க போக விடல. அந்த நேரத்திலயும் என்னோட முன்னோர்கள், என்னோட அப்பா, என்னோட சித்தப்பா, என்னோட பெரியப்பா தான் அந்த ஊருக்கு அப்போ தலைவரா இருந்தாரு. அந்த நேரத்துல கூட எந்த விதமான கலவரங்களையும் நாங்க அங்க அனுமதிக்கல. அங்க நாங்க தொடர்ந்து அமைதியை காத்து வந்தோம். அதனாலதான் இவங்க கிட்ட இன்னைக்கு சொல்றோம், வாழ்ந்தா இந்த பூமியில நாம எல்லாம் சேர்ந்தே வாழ்வோம், செத்தாலும் ஒன்னா சாவோம். அப்புறம் எலெக்ஷன் வந்தது. இன்னைக்கு நாங்க மொத்த நாட்டுக்கும், முதல்ல காஷ்மீருக்கு, அதுக்கப்புறம் மொத்த நாட்டுக்கும், அதுக்கப்புறம் மொத்த உலகத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறோம். சொல்லுங்க. இந்த காஷ்மீர்ல இன்னைக்கும் ஜாதி வேற்றுமைகளை நாங்க பாக்குறது இல்ல. காஷ்மீர்ல இன்னைக்கும் எல்லாரும் ஒன்னாவே, அது என்ன சொல்லுவாங்க, சகோதரர்களா எந்த வேறுபாடு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த பாரம்பரியத்தை நாங்க காத்துட்டு வரோம். நாங்க இது மூலமா இப்ப நாங்க ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இங்கிருந்து போன காஷ்மீர் பண்டிட்டுகளை நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். அவங்க பாவம் இந்தியாவுல வெவ்வேறு இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொந்த மண்ணை விட்டு போயிருக்காங்க. நம்ம இடம். ஆமா, நம்ம இடம். பிறந்த மண்ணுங்கிறது பிறந்த மண்ணு தானுங்களே. கரெக்ட். அவங்கள நாங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். இன்னைக்கு இங்க நிலைமை சீராவே இருக்கு. வாங்க, எங்க மனக்கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கு. எங்களோட கண்கள் உங்களை பார்க்க ஏங்கிக்கிட்டு இருக்கு. அருமையான வார்த்தைகள்.
ஆஷா மேடம், இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு தலைவர் பதவியில இருக்கீங்க. நம்ம நாட்டை இன்னும் வலுவாக்க என்னெல்லாம் அவசியமா இருக்கு? என்னெல்லாம் கனவுகள் இருக்கு? கனவுகள் நிறைய இருக்கு சார். ஆனா பஞ்சாயத்துக்கு முழு அதிகாரம் கிடைச்சாதான் நம்மோட கனவுகளை நனவாக்க முடியும். நம்ம நாடும் வலுவா இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த லஞ்ச ஒழிப்ப அழிக்காம நம்மால இந்த நாட்டுல எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அது தலை தூக்கி ஆடுது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு எதிரா நான் கண்டிப்பா போராடுவேன். பிரமாதம். நல்லா சொல்லுங்க. டெல்லியில படிச்சு மாடலிங் உலகில தன்னை நிரூபிக்க நினைச்ச சஞ்சீவ் தன் ஜாதி மக்களை நினைச்சு ஒரு நாள் தன் ஊருக்கே திரும்பி வந்துட்டாரு. தன் ஜாதி மக்களுக்கு ஏற்படும் அநீதிகளை பார்த்துட்டு மனம் நொந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சாரு. நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அங்க ஒரு சின்ன பள்ளம் இருந்தது. அதை சுத்தி 4-5 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கம்பளியெல்லாம் போத்திட்டு இருந்தாங்க. அங்க இருந்த எச்ச சாப்பாட்டுகள் எல்லாம் எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த சாப்பாட்டெல்லாம் எடுக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க, இதுதான் எங்க சாப்பாடுன்னு அவங்க சொன்னாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு எங்க அக்காவோட வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன். இவங்க கீழ் ஜாதிக்காரங்க, இவங்க இப்படிதான் சாப்பிடுவாங்கன்னு அவர் சொன்னாரு. சஞ்சீவ் பாவம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பூமி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது எதுக்காக வேறுபாட பாக்குறாங்க, அதான் புரியல. நகரத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வாழ்க்கை அவருக்கு நரகமா தெரிய ஆரம்பிச்சது. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. ஆனா இந்த தீண்டாமைக்கு எதிராக போராடணும்னு முடிவு பண்ணேன். அவர் தன்னோட ஆரம்பத்தை குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு. கல்வியை சொல்லி கொடுக்க நினைச்சேன். ஏன்னா இந்த பசங்களாலதான் தீண்டாமையை ஒழிக்க முடியும்னு நம்பினேன். கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் அவர் கூட சேர ஆரம்பிச்சாங்க. ஒரு அருமையான அமைப்பு உருவாச்சு, வளர்ந்தது. அடுத்த நடவடிக்கையா தாழ்த்தப்பட்ட தலித் பெண்களுக்கு அவங்க உரிமைய வாங்கி கொடுக்க அவர் போராட ஆரம்பிச்சாரு. இது அடுத்த நடவடிக்கையா இருந்தது. நம்ம கிட்ட இருக்கிற தாய்மார்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஆயுதம். சம உரிமைக்காக நடத்துற அமைதி போராட்டத்துல நாங்க தாய்மார்களை கலந்துக்க சொன்னோம். அப்புறம் நாங்க பெரிய மாற்றங்களை பார்த்தோம். எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு பொண்ணு எங்க வேணாலும் போக முடியும். விவசாயம் பண்ண போகலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம், அவளுக்கு எங்க போகணுமோ அங்க போகலாம். யாரும் அவளை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சாப்பாடு பிரச்சனைன்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட சாப்பிட ஒண்ணும் இல்லாத போது நாம அடுத்தவங்களோட மீந்து போன சாப்பாட்டை தேடி போவோம். நாம அந்த சாப்பாட்டை தேடாம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கும் ஒரு சம உரிமை கிடைக்கும் இல்லையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி தலித்தின மக்களுக்கு இலவசமா நிலங்களை கொடுத்திருந்தாங்க. ஆனா அங்க இருந்த ஜமீன்தார்கள் அதை அபகரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு எதிரா இவர் போராட ஆரம்பிச்சாரு. இதோ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த நிலங்கள் எல்லாத்தையும் நாங்க போராடி மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம். 166 ஏக்கர் நிலங்களை வாங்கி அதுக்கு பட்டாவும் வாங்கிட்டோம். இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு கங்கையில குளிக்க அனுமதி வழங்கப்படல. இந்த கங்கை கரையில தான் பிணங்கள் எரிக்கப்படுது. இந்த டோ ஜாதியை சேர்ந்தவங்க தான் இங்க எரிப்பாங்க. அப்பதான் இறந்தவருக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆனா இவங்க பாவம் இந்த கங்கையில குளிக்க கூடாதான். கங்கையில தன்னுடைய உரிமைக்காக இவங்களோட அமைப்பு வருஷா வருஷம் கலச ஊர்வலம் எடுத்தாங்க. கங்கையில இருந்து இவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ஊர்வலமாவே போவாங்க. 2 நாள் இது உற்சவம் மாதிரியே நடக்கும். எல்லா ஜாதி மக்களும் இதுல சேர்ந்துக்கிறாங்க. முஸ்லிம்ஸும் இதுல கலந்துக்கிறாங்க. அன்னைக்கு ஜாதி மத பேதத்தை ஒழிக்கிறதுக்குன்னே நாங்க கலந்துப்போம். தீண்டாமைக்கான அமைதி போராட்டம் இப்படிதான் ஆரம்பிச்சது. எல்லா வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க. மேல் ஜாதிக்காரங்க எப்பவுமே கீழ் ஜாதிக்காரங்கள அமுக்கி வைக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்க. இது ரொம்ப தப்புங்க. இப்படி நடக்க கூடாது. எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் வருது. சஞ்சீவ் சார் வந்ததுல இருந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது. கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்ட வரிகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இவங்க அமைதியா போராட தன்னையே தியாகம் பண்ணாங்க. ஓகே சஞ்சீவ் சார், நம்ம வாழ்க்கையில நம்ம பல தப்பான காரியங்கள் நடக்கிறத பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கும். ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், ஆனா எதுவும் செய்ய முடியாம இருப்போம். உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா வசதியா இருந்தீங்க. உங்க கண் முன்னாடி ஒரு நல்ல எதிர்காலமே இருந்தது. ஆனா நீங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அமீர் சார், லைஃப்ல சில சமயம் டேர்னிங் பாயிண்ட் வரும். அதை நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு, ஜாதி பிரச்சனை இதெல்லாம் மேலோங்கி தான் இருக்கு. இன்னும் மாறல. இது ஒண்ணு இப்ப ஆரம்பிக்கல. காலங்காலமா இது
இது நடந்துக்கிட்டு தான் வருது. இது தலித் மக்களோட பிரச்சனைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, தன்னோடது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால இதுல இருந்து தள்ளி இருக்க பாக்குறாங்க. இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு வேதனை என் மனசை உறுத்த ஆரம்பிச்சது. அந்த வலி ஏற்படும் போது ஏகப்பட்ட கேள்விகள் முன்னாடி நிற்கும். இந்த பிரச்சனை தலித் மக்களுக்கு வந்த பிரச்சனைன்னு நாம நினைக்கவே கூடாது. இது நமக்கு வந்த பிரச்சனை. அமீர் சார், இது உங்களுக்கு வந்த பிரச்சனை. ஆமா ஆமா, ஏன் இது இவங்க என் பிரச்சனையும் பிரச்சனையும் கூட தான். இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுல எத்தனை பேர் பிறந்திருக்குமோ அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை பார்க்கணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நண்பர்களே, இங்க நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சில சாதனையாளர்களை சந்திக்கலாம். வெல்கம் பேக். நண்பர்களே, நம்மளோட அரசியல் சாசனம் இந்தியனுக்கு நியாயம், சுதந்திரம், சம உரிமை, சமத்துவத்தை கொடுத்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 3 தாய்மார்களோட அற்புதமான சேவையை காட்ட போறேன். அரசியல் சாசனத்தின் வரிகளுக்கு அவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. மனித இன்பம், விபச்சாரம், உல்லாச நகரத்தின் இருண்ட பகுதி. இன்னைக்கு இந்தியாவுல 20 லட்சம் பெண்மணிகள், 10 லட்சம் இளம் பெண்கள் இந்த தொழில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. நானே ஒரு கேங் ரேப் விக்டிம் தான். 16 வயசுல 8 பேர் என்ன மானபங்கப்படுத்தினாங்க. உள்ளுக்குள்ள ஒரு வெறி இருக்கு. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக உழைக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்படிதான் பிரஜ்வல அமைப்பு உருவாச்சு. மெல்ல மெல்ல வளர்ந்தது. இன்னி வரைக்கும் இந்த பிரஜ்வாலா அமைப்பு விபச்சாரத்துல சிக்கி தவிக்கிற 5000 பெண்மணிகளையும் இளம் பெண்களையும் காப்பாத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள்ல சின்ன வயசுல ஒருத்தி இருக்கா. அவ வயசு சொன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. வெறும் 3 வயசு குழந்தை அவ. 6 வயசு 7 வயசு பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 100க்கும் மேல சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொண்ணுங்களை இங்க ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்து ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க. 3 நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நடந்த மாதிரியே எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்குது. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஒரு கஸ்டமர் வருவான், எனக்கு பிடிச்சதை செய்யணுவான். செய்யலைன்னா சிகரெட்ல சூடு வைப்பான். பீர் பாட்டில ஓபன் பண்ணி மேல ஊத்திடுவான். இந்த தொழிலுக்கு எதிரா உங்களால குரல் கொடுக்கவும் முடியாது. இதுக்கு உறுதுணையா நிக்கிறவங்க வேற யாரும் இல்ல, மாஃபியா கேங் தான். ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாள் என்னோட ஸ்டாஃப என் கண்ணு முன்னாடியே மர்டர் பண்ணிட்டாங்க. அவளை கொலை பண்ணிட்டாங்க. அவளை காப்பாத்த போனப்ப விபச்சார தொழில இருந்து பெண்களை காப்பாத்தின பிறகு அவங்க மனசுல ஏற்பட்ட காயத்தை பிரஜ்வலா அமைப்பு போக்க முயற்சிக்கிறாங்க. சமுதாயத்துல இவங்களுக்கு முதல்ல நல்ல மரியாதை கிடைக்கணும். இவங்கள மக்கள் மனசார ஏத்துக்கணும். அதோட வாழணுங்கிற தைரியம் இவங்களுக்கும் வரணும். இந்த அமைப்பு இவங்களுக்கு பலத்தை தருது, தன்னம்பிக்கைய வளர்க்குது, சொந்த கால்ல நிக்க எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கு. இவங்களால சின்ன சின்ன பிசினஸ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்தது. அதால ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸே உருவாச்சு. அப்புறம் ஒரு பர்னிஷிங் யூனிட் ஆரம்பிச்சோம். அங்க எல்லா வேலைகளையும் பெண்களே செஞ்சாங்க. நார்மலா பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி. அது மட்டும் இல்லாம இவங்க குழந்தைகளையும் இந்த அமைப்பு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க தெளிவா என்கிட்ட சொல்லிட்டாங்க, மேடம் நீங்க எங்களை பத்தி கவலையே படாதீங்க, எங்களுக்காக எதுவுமே பண்ணாதீங்க, எங்க பசங்களுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னாங்க. ஒரு விபச்சார விடுதி இருந்தது. அங்க போய் பேசி அவங்கள காலி பண்ண வைக்கலாம்னாங்க. அங்க எங்க குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்னாங்க. அப்ப அங்க நடந்ததை நான் என் கண்ணால பாத்தேங்க. அதை இப்ப நினைச்சாலும் என்னால நம்பவே முடியல. அங்க இருக்கிற பெண்கள் காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் அவங்க மோதிரத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க. இந்தாங்க இந்த பணத்தை எல்லாம் வச்சு ரெண்டு கட்டி இந்த இடத்த காலி பண்ணிடலாம்னாங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னாங்க. சுனிதாவோட விடாமுயற்சியாலையும் உழைப்பாலையும் இவங்க இருண்ட வாழ்வுக்கு ஒரு ஒளி கிடைச்சது. எல்லாரும் சொந்தமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கால நின்னாங்க. இன்னைக்கு எங்க அமைப்பு பெருசா வளர்ந்துருக்கு. மொத்தம் 3 ஷெல்டர்ஸ் இருக்கு, 17 ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த பசங்க எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். கடவுள் கொடுத்ததுங்க. ஏன்னா எவ்வளவுலாம் நாங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களோட முகத்துல சிரிப்பை பார்க்கும்போது நாங்க பட்ட கஷ்டங்கள் வீண் போகலன்னு உணர்றோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது
எல்லாரும் இவங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறோம். சுனிதா மேடம், நீங்க கஷ்டமான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலையில மிகப்பெரிய சேலஞ்சு நீங்க எதை நினைக்கிறீங்க? எதை ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு? அமீர், நாங்க பெரிய சேலஞ்சர் நினைக்கிறதே எங்க சவாலே இந்த சமூகம்தான். சமூகத்தோட எண்ணம், சமூகத்தோட கண்ணோட்டம், சமூகத்தோட பழகும் விதம். இந்த பெண் குழந்தைகளை பத்தியோ, பெண்களை பத்தியோ, இல்ல தாய்மார்களை பத்தியோ நீங்க கதை எழுத முடியும், கவிதை எழுத முடியும், படம் கூட எடுக்க முடியும். ஆனா இந்த அப்பாவி பெண்களை யாரும் தத்தெடுத்துக்க தயாரா இல்ல. இவங்க உங்க சிஸ்டர் ஆக முடியாது, மருமக ஆக முடியாது, உங்க மனைவி ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு எந்த ஆபீஸ்லயும் வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1000 பேர் கூட்டமா வந்து எங்களை தாக்க முயற்சி பண்ணாங்க. அதுவும் பப்ளிக்ல எங்களை நேரடியா அட்டாக் பண்ணாங்க. இந்த மாதிரி பெண்கள் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்களை அடிக்க வந்தாங்க. அவங்க பாவம் எங்க போவாங்க? வேற கிரகத்துக்கா? மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் அங்க போவாங்களா? இன்னொரு கொடுமையை கேளுங்க. எந்த உடல் பசிய தீக்கிறதுக்காக இந்த குழந்தைகள் விற்கப்படுறாங்களோ, 4 வயசு குழந்தை விற்கப்படுறா, 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை விற்கப்படுறா. இவங்களை வாங்குறவன் இருக்கானே, அவன் உல்லாசமா வாழ்ந்துட்டு வருவான். அவனை யாரும் விலைக்கு வைக்கிறது இல்ல. இந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா? இந்த ஏற்றத்தாழ்வு வேறுபாடுகளுக்கு எல்லாம் சமுதாயம் தான் காரணம். இந்த சமுதாயம் தான் எங்களுக்கு சேலஞ்சா இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்க மாஃபியாவை டீல் பண்றோம், அடி வாங்குறோம். ஆனா இந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களை டீல் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த குழந்தைகளை ரொம்ப நம்பிக்கையோட வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம், விடுதிகள்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வரோம். இந்த சமுதாயம் அவங்களை ஏத்துக்கொண்டு சொல்லி கூட்டிட்டு வரோம். ஆனா சமுதாயம் வெளியே தள்ளி கதவை சாத்துனா அதை எங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. உண்மையிலே ரொம்ப உயர்ந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க சுனிதா மேடம். தேங்க்யூ. வெவ்வேறு பாஷைகள், உடைகள், பழக்க வழக்கங்கள். ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாரும் சரிசமமா வாழணும்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லா இந்தியர்களும் அவங்க வாழ்க்கையில முன்னேற எந்த முயற்சியும் எடுத்துக்க உரிமை இருக்கு. ஆனா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வர்க்கத்தை நாடு கண்டுக்காம இருக்கு. இது வேதனையான விஷயம். கடந்த 45 வருஷமா ஒரு வீரமான பெண்மணி மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை வாங்கி தர போராடிட்டு இருக்காங்க. அவங்கதான் நசீமா. எல்லா இடத்துலயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் கஷ்டங்களை அவங்க உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஹெல்பர்ஸ் ஆஃப் தி ஹேண்டிகேப். அவங்க இங்க வந்துட்டா நாங்க முதல்ல அவங்களுக்கு அவங்களோட வேலைய அவங்களே செய்யறதுக்கு கத்து கொடுப்போம். ஏன்னா அதுதானே ரொம்ப முக்கியம். அவங்களும் கத்துக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க முகத்துல நீங்க ஒரு நல்ல புன்னகைய பார்க்க முடியுது. அப்புறம் சந்தோஷமா அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. சமுதாயம் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்பெஷல் ஸ்கூல திறக்கறாங்களோ இல்லையோ, நசீமா மேடமுக்கு இந்த குழந்தைங்க தான் ஸ்பெஷல். அதனாலதான் இவங்க ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா சாதாரண குழந்தைகளோ மாற்றுத்திறனாளி குழந்தைகளோ ஒன்னா படிக்கிறத பாக்கலாம். நான் இங்க இருந்து நல்லா படிப்பேன். என்னோட ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். கண்டிப்பா பண்ணுவேன். 18,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு செழிப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவங்க மனசுல நசீமா மேடம் நீங்காத இடத்து பிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, நம்ம ஷோக்கு நசீமா மேடம் வந்திருக்காங்க. மேடம், நீங்க சொல்லுங்க. சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கோம். ஆனாலும் பெரிய கனவுகள் காண பயப்படுறோம். உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? இவ்வளவு பெரிய கனவுகள் கண்டிருக்கீங்க, அத நனவாக்கியும் இருக்கீங்க. என்னோட 16வது வயசுல என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுங்க. இப்படி வாழ்றதுக்கு பதிலா சாகறதுக்கு ரைட்ஸ் வேணும்னு நினைச்சேன். அப்படி ஒரு எண்ணம் வந்து? ஆமா ஆமா. அப்பதான் நான் ஒரு பெரியவரை சந்திச்சேன், பாபு காக்கா திவான். அவரும் என்ன மாதிரி தான் இருந்தாரு. அதோட 400 ஊனமுற்றவர்கள் அவரோட ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? அவர்தான் அந்த நேரத்துல எனக்கு தைரியம் சொன்னாரு. உங்களுக்காக வாழ பிடிக்காம சாகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு பதிலா நம்மளை விட மோசமான நிலையில இருக்கிறவங்க வாழறாங்களே, அவங்களுக்காக வாழுங்கன்னு சொன்னாரு. ரொம்ப அற்புதமான சேவையை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க சேவைக்கு என்னோட நன்றிங்க. நன்றி.
இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி ஒரு கருணை உள்ளத்தோட சரித்திரமே ஒளிஞ்சிருக்கு. 1970 வருடம் நடந்தது. கல்கத்தால இருக்கிற சுபாஷினி மேடமோட கணவர் உடல்நிலை கோளாறால பாதிக்கப்பட்டாரு. அவருக்கு வைத்தியம் பார்க்க அவங்க கிட்ட பணம் இல்ல. டைரியா மாதிரியான சாதாரண நோயை குணப்படுத்த முடியாத காரணத்தால அவர் இறந்து போனாரு. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு அவ்வளவு சுலபமான முடிவு கிடையாது. அது கஷ்டமான முடிவு. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஒரு சின்ன நோய்க்கு மருந்து கொடுக்க முடியாம என் கணவர் இறந்து போயிட்டாரு. அப்பதான் நான் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டணும்னு முடிவு பண்ணேன். சுஹாசினி மேடம் காய்கறி விக்கிற ஒரு சாதாரண வியாபாரம் தான் பண்ணாங்க. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டணும்னு திடமா முடிவெடுத்தாங்க. அங்க வர ஏழை நோயாளிகளுக்கு இலவசமா வைத்தியம் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமா இருக்கல. அதனால அவங்க தினக்கூலிக்கும் வேலை செஞ்சாங்க. குப்பத்தொட்டியில இருக்கிற பழைய செருப்புகளை எடுத்து வித்தாங்க. அப்போ குடும்பத்தை நடத்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம தன்னோட மகனை அநாத ஆசிரமத்துல விட்டுட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஹாஸ்பிட்டல்ல கட்டணுங்கிற எண்ணம் உறுதியா இருந்தது. அநாதை ஆசிரமத்துல வளர்ந்த அஜய் அவங்க அம்மா பாதையிலேயே நடந்து படிச்சு டாக்டர் ஆனாரு. டாக்டர் பட்டத்தோடு திரும்பி வந்த அஜய் அவங்க அம்மாவோட கனவை நனவாக்குனாரு. அம்மா சொன்னாங்க எப்படி இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல கட்டணும்னு. நோயாளிகள் வந்தா காசு வாங்கக்கூடாது, அவங்களுக்கு நல்ல சிகிச்சையை கொடுக்கணும், யாரும் இறந்து போயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு குடிசையில டிஸ்பென்சரிய ஓபன் பண்ணாரு. இது ஒரு சிறிய ஆரம்பம். இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினதை நான் என் கண்ணால பார்த்துருக்கேன். உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒண்ணுமே இல்லைங்க, ப்ராப்பர்ட்டி இல்ல, பணம் இல்ல. அப்பவும் அஜய் சார் அவங்க அம்மாவும் கொஞ்சம் கூட மனம் தளரல. இதுதான் ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டல். காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண பெண்மணியோட நீண்ட நாள் கனவு கம்பீரமா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இன்னைக்கு இந்த ஹியூமனிட்டி ஹாஸ்பிட்டல்ல நோயாளின்னு வர எல்லா பேஷண்ட்ஸையும் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்க. ஒரு நோயாளி குணமாகி வீட்டுக்கு போகும்போது அத பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்கே, நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. மனசு அப்படியே அமைதியாயிடுதுங்க. எங்க அம்மாவை பார்த்து தான் எனக்கு இந்த ஊக்கம் கிடைச்சது. எங்க அம்மாவை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை மதர். அடுத்தவங்க கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா நினைக்கிறது தான் சுஹாசினி மேடமோட வழக்கமே. கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்ட பந்த பாசம் என்கிற வார்த்தைக்கு இவங்க தான் சரியான உதாரணம். நண்பர்களே, நம்ம ஷோக்கு அஜய் சாரும் மோஷிமா மேடமும் வந்திருக்காங்க. அவங்க கூட அவங்க குடும்பமும் வந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் மோஷ்மி மேடம் எல்லா விதத்திலையும் அஜய் சாருக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. மேடம், உங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க இவ்வளவு கஷ்டமான கனவுகளை கண்டிருக்கீங்க. இந்த கனவு நனவாகாம போயிடும்னு எப்பவாவது நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? மனசுல வேதனைகள் இருந்தது. அடிக்கடி இவனை பார்க்க போனா இவன் ஒழுங்கா வளர மாட்டான்னு ஆசிரமம் பக்கமே போகல. மனசுல முழு நம்பிக்கை இருந்தது, இவன் அங்க ஒழுங்கா வளருவான்னு தெரியும். இவனும் நல்லா வளர்ந்தான். கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டமும் வாங்கினான். என் கனவை நனவாக்க முழு முயற்சி எடுத்து அதுல ஜெயிச்சிட்டான். நியாயமான எண்ணங்களும் திடமான மனசு இருந்ததால ஜெயிச்சிட்டான். நானும் கனவு கண்டேன். கடவுள் அதுக்கு துணையா இருந்தார். இன்னைக்கு நான் செய்யற சேவைகளுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். நியாயமான எண்ணங்களும் திடமான மனசும் இருந்துட்டாலே லட்சியத்தை அடைய எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்பிக்கையோட செயல்பட்டோம்னா முடியாததும் முடிஞ்சிடும்னு இப்ப இவங்க சொன்னாங்க. வாவ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிரமாதம். பெஹராம்பூர்ல கிருஷ்ணகாந்த் காலேஜ்ல பாபர் அலி படிக்கிறாரு. காலேஜ் விட்ட உடனே பாபர் அலி வேற எதுவும் செய்யாம நேரா வீட்டுக்கு போயிடுவாரு. கங்காப்பூர்ல இருக்கிற குழந்தைங்களும் பக்கத்து ஊர்ல இருக்கிற குழந்தைங்களும் இவங்களுக்காக ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. பாபர் வந்த உடனே அவங்க ஸ்கூல் ஆரம்பமாயிடும். 19 வயசான பாபர் தான் அவங்களோட ஹெட் மாஸ்டர்.
ஊர்ல சில குழந்தைங்களுக்கு தான் ஸ்கூல் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுல பாபரும் ஒருத்தர். தன்னோட பல கூட்டாளிகள் ஸ்கூலுக்கு போகாதது பாபருக்கு மனவேதனைய கொடுத்தது. அதனால ஸ்கூல்ல அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அதை தன்னோட ஸ்கூலுக்கு போகாத நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு மரத்தடியில 5 நண்பர்களோட இந்த பள்ளி ஆரம்பமாச்சு. நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் ஒண்ணா கூட்டி ஸ்கூல் ஆரம்பிப்பேன். பாவம் இவங்களால ஸ்கூலுக்கே போக முடியாது. முதல்ல விளையாட்டு முறையில தான் ஆரம்பிச்சேன். நான் டீச்சர், அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நான் 5ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு 9 வயசு. ஆமா, 9 இயர்ஸ். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஒரு சின்ன பையனோட ஆர்வத்தை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர ஆரம்பிச்சாங்க. டீச்சர்ஸ் வந்தாங்க. அவரோட வீட்டு காம்பவுண்ட்லயே ஒரு சின்ன ஸ்கூல் உருவாச்சு. இன்னைக்கு ஆனந்த் சிக்ஷா நிகேதன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல் போக வாய்ப்பு இருந்திருக்காது. ஒரு சின்ன பையனால ஏத்தி வச்ச ஞான ஒளி இன்னைக்கு பல குழந்தைங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. வயசுல ரொம்பவே சின்ன ஹெட் மாஸ்டர் சரிசமம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்காரு, இலக்கணமா விளங்குறாரு. பாபர், நீங்க 9 வயசுல ஒரு ஸ்கூல ஆரம்பிச்சிருக்கீங்க, ஹெட்மாஸ்டர் ஆயிருக்கீங்க. அந்த வயசுல பசங்க எல்லாம் துள்ளி விளையாட தான் பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? எங்க ஊர்ல சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போக முடியாததை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பள்ளிக்கூடத்துல நான் என்ன படிச்சனோ அதை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுவும் வீட்லயே. ஆஹா, அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. நண்பர்களே, பாபர் ஒரு நயா பைசா கூட வாங்காம தன்னோட மனசுல இருந்த வலிமையை வச்சு தன் நண்பர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து தனக்கு சரிசமமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காரு. இதுக்காக அவரை பாராட்டணும். நம்மளோட அரசியல் சாசனத்துல எழுதப்பட்ட சில வரிகளுக்கு உயிர் கொடுத்திருக்காரு. இப்ப நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த கல்விக்காக ஒரு பெரிய ஆள் தன்னோட உதவிக்கரத்தை நீட்டுறான்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கல்விக்காக அவரால எந்த அளவுக்கு வேணும்னாலும் செலவு செய்ய முடியும். இந்தியாவுல 14 கோடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க. அதாவது ஸ்கூலுக்கு போக முடியாத நிலையில இருக்காங்க. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா செழிப்பான பாரதத்தை பார்க்க முடியுமா? இது கனவாவே இருந்துரும். ஒரு நல்ல மனம் கொண்டவர் இத மாத்த முடிவெடுத்தாரு. விப்ரோ டெக்னாலஜியோட MD மிஸ்டர் அசின் பிரேம்ஜி தான் அவரு. தன்னோட சொத்துல இருந்து 8846 கோடி பணத்தை அவர் கல்விக்கு செலவழிக்க முடிவெடுத்தாரு. அசின் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் இலவசமா கல்வி கொடுக்கிற ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க. இதுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தது ஆசிரியர்களுக்கு. ஆசிரியர்களை தான் முக்கியமா நினைச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்டர் தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க. ஏதாவது ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணா அவர் கட்டின பாலம் உடைஞ்சு போயிடும். ஆனா ஒரு டீச்சர் தப்பு பண்ணா வளர்ற ஒரு சமுதாயமே மொத்தமா சீரழிஞ்சு போயிடும். டீச்சருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்குங்க. ஃபவுண்டேஷன் ஆசிரியர்கள் கூடவே இருந்து அவங்க சவால்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மூலமா தீர்வுகளை தேட ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸ பாத்தீங்கன்னா அவங்க சண்டேஸ் கூட இங்க வந்து ஒன்னா சேருவாங்க. பல விஷயங்களை பத்தி பேசுவாங்க. என்னால அடிச்சு சொல்ல முடியும், பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் கூட நிச்சயமா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம பள்ளிகளை சமுதாயத்தின் முக்கிய அங்கமா மாத்தவும் இவங்க முயற்சி பண்ணாங்க. பல அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிய ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்ல கலந்துக்க வச்சாங்க. அதோட பல சின்ன சின்ன கிராமங்கள்ல அழகா டென்ட் கட்டி பெரியவங்களுக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிய வச்சாங்க. அதுவும் மாணவர்கள் மூலமா. இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் 25,000 ஸ்கூல்ல 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல முறையில கல்வியை கொடுத்துட்டு வராங்க. இந்த ஃபவுண்டேஷன் கனவு காணும் இந்தியர்களுக்கு வழிபாதையா இருக்கு. நண்பர்களே, இப்ப நாம 3G லிங்க் மூலமா பெங்களூர்ல இருக்கிற அசின் பிரேம்ஜி சாரை மீட் பண்ணலாம். அசீம் சார், வணக்கம். இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.
சார் எனக்கு தெரிஞ்சு யாராவது உதவி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஏதாவது பெரிய ஆர்கனைசேஷனுக்கோ இல்லனா ஏதாவது அமைப்புக்கோ தான் உதவி பண்ணுவாங்க. எப்பவுமே இதைத்தான் நாம பார்த்திருக்கோம். ஆனா நீங்க சம்பாதிச்சதுல மிகப்பெரிய ஒரு பங்கை கல்விக்காக டொனேட் பண்ணிருக்கீங்க. டொனேட் பண்ணது மட்டும் இல்ல, உங்க ஃபவுண்டேஷன் இன்னும் பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நமக்கு வசதிகள் வரும்போது சமுதாயத்துக்கு நல்ல காரியங்கள் செய்யணுங்கிற பொறுப்பு நமக்கு வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த வசதியை கொடுத்த நம்ம நாட்டுக்கு நாமளும் ஏதாவது திரும்ப செஞ்சு ஆகணும். அப்படி செய்ய வேண்டியது இந்த நாடு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம். இந்த நாட்டுனால நமக்கு கிடைச்சிருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டுக்கு சில நல்ல சமூக சேவைகளை நாம செய்யணும். அப்படி வரும்போது எந்த ஒரு பகுதிக்கு நம்மளோட சேவை தேவைங்கிறத நாம முதல்ல தீர்மானித்து தேர்ந்தெடுக்கணும். நாங்க ஏன் கல்விங்கிறத தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா, ஒரு வளமான இந்தியாவாக நம்ம நாட்டை மாத்துறதுக்கு கல்விதான் ரொம்ப முக்கியம்னு நாங்க தீர்மானிச்சோம். இந்த விஷயமானது நம்மளோட அரசியல் சாசனத்துல முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பள்ளிக்கூடங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசாங்கம் எந்த அளவுக்கு நிதியை ஒதுக்கினாலும் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசாங்க பள்ளிகள்ல அங்க உள்ளவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது இல்ல. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார். உங்களை மனசார நாங்க பாராட்ட விரும்புறோம். ஏன்னா நீங்களும் நீங்க அமைச்சிருக்கிற உங்க ஃபவுண்டேஷனும் அரசியல் சாசனத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இது எங்களோட கடமையும் கூட. வாவ், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ so much. ஃபைசாபாதோட முகமது ஷெரீப் சைக்கிள்களை ரிப்பேர் பண்ணி தன்னோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வராரு. ஆனா ஒரு துயர சம்பவம் அவரோட வாழ்க்கைய மொத்தமா புரட்டி போட்டுடுச்சு. எனக்கு 22 வயசு பையன் இருந்தான். சுல்தான்பூர் போயிருந்தான். அங்க யாரோ அவனை கொன்னு அடையாளம் தெரியாம பண்ணிட்டாங்க. அவனோட உடல் கூட எங்களுக்கு கிடைக்கலங்க. பைத்தியக்கார மாதிரியே அலைஞ்சுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். யாரும் அனாதையா செத்து போயிடக்கூடாதுன்னு தீர்மானிச்சேன். அன்னிலிருந்து எல்லா அனாதை பிணங்கள் கூட இவர் தன் உறவை உருவாக்கிக்கிட்டாரு. 20 வருஷமா ஷெரீப் அங்கிள் இந்த உயர்ந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வராரு. ஆயிரக்கணக்கான அனாதை பிணங்களுக்கு இவர் தோள் கொடுக்கறாரு. இன்னைக்கு இந்த ஊரே அவரோட சேவைய மனசார பாராட்டுறாங்க. எங்க அனாத பணம் இருந்தாலும் சரி, அது ஹிந்துவோ இல்ல முஸ்லிமோ, அத பத்தி அவர் கவலைப்படவே மாட்டாரு. என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணுவாரு. இந்துவா இருந்தா அவர் எடுத்துட்டு போய் எரிச்சிருவாரு. அப்படி முஸ்லிமா இருந்தா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாரு. என் பையனை தான் தூக்கிட்டு போறதா நான் அப்போ நினைப்பேன். அதை யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். எல்லாமே நம்மளோட ரத்தம் தானே. இவனு என் பையன் தான். இவனுக்கு காரியம் செஞ்சா அவரோட அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாருக்கும் சரிசமமான மரியாதை கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. ஷெரீப் அங்கிள் இந்த வார்த்தைக்கு ஒரு இலக்கணமா இருந்து சேவைகளை செய்யறாரு. ஷெரீப் சாச்சா, மக்கள் மரணத்தை கண்டாலே பயப்படுறாங்க, ஓடி போயிடுறாங்க. ஆனா நீங்க இறந்தவங்களுக்கு தோள் கொடுக்கறீங்க, கூடவே இருக்கீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்தா வந்தது? என்னோட பையன் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அமைதிங்கிறதே போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறது தான் வாழ்க்கைன்னு நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே ஜாதி, ஒரே ரத்தம். நவம்பர் 17 கயா ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்த திரு சத்யேந்திர துபே சுட்டு கொல்லப்பட்டாரு. அவரை சுட்டு கொன்னாங்க. 30 வயசான இந்த இளைஞரோட மரணம் நாட்டையே உலுக்கி வச்சது. இந்த என்ஜினியர் பீகார்ல ஒரு சின்ன கிராமமான ஷஹாப்பூர்ல பிறந்தாரு. அவரோட ஊர்ல மின்சாரம் கிடையாது. ஆனா அவரோட 6 வருட விடாமுயற்சியால அந்த ஊருக்கு மின்சாரம் கிடைச்சு ஊரே பிரகாசமாச்சு. கிராமத்துல சின்ன ஸ்கூல்ல இருந்து பிரபலமான ஐஐடி கான்பூர் வரைக்கும் அத்தனை பரீட்சையிலையும் இவர் அதிக மதிப்பெண்களை வாங்கி சிறந்த மாணவரா ஜொலிச்சு வந்தாரு. பல மல்டிநேஷனல் கம்பெனியோட கதவுகள் இவருக்காக திறந்தே இருந்தது. ஆனா நாட்டை முன்னெடுத்தி கொண்டு போறதுதான் இவர் லட்சியமா இருந்தது. நான் வெளியாட்களையும் எங்க அண்ணனையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். இவரோட யோசிக்கிற தன்மை வித்தியாசமா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது எந்த விஷயத்தையுமே இவர் பிராக்டிக்கலா யோசிப்பாரு.
எதையுமே சரியா தான் செய்வாரு. 2002ல 4 நகரங்களை ரோடு மூலமா ஒன்னு சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல திரு சத்யேந்திரா ப்ராஜெக்ட் மேனேஜரா நியமிக்கப்பட்டாரு. சத்யேந்திரா ஜார்க்கண்ட்ல உள்ள கொடூர்மால 450 கோடி ரூபாய் செலவுல 80 கிலோமீட்டர் நீளத்துக்கான ஹைவே கட்டுற பொறுப்புல இருந்தாரு. ஆனா அங்க நடக்கிற அநியாயங்களை அவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. டெஸ்டிங் நடக்கும்போது ஒரு மெட்டீரியலை காட்டுறாங்க, அப்புறம் அங்க வேலை நடக்கும்போது வேற மெட்டீரியலை கொண்டு வராங்க. எங்க அண்ணனால இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கவே முடியல. தப்பு செய்யவும் மாட்டாரு, தப்பு செய்யவும் விட மாட்டாரு. தவறா வேலை செஞ்சு வச்ச கான்ட்ராக்டர்ஸ பிடிச்சு அவர் மறுபடியும் வேலைகளை செய்ய வற்புறுத்தினாரு. அவங்கள விட்டு வைக்கல. கன்சல்டன்ட் கம்பெனியோட 5 இன்ஜினியர்ஸ அவர் சஸ்பெண்ட் பண்ண வச்சாரு. அப்பவும் தவறான காரியங்கள் நடந்துகிட்டு வரத அவர் கவனிச்சிருக்காரு. அவரால தாங்க முடியல. உடனே அவர் நேரா பிரதம மந்திரிக்கே ஒரு லெட்டரை எழுதி போட்டாரு. அதுல சதுர்புஜ் ப்ராஜெக்ட்ல நடக்கிற தில்லு முள்ளுகளை விரிவா எழுதினாரு. தன்னோட பேர் வெளியே தெரிய கூடாதுன்னு அவர் வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த லெட்டர் NHAI கைக்கே போய் சேர்ந்தது. அதுல இருந்த பல ஆபீசர்கள் மேலதான் இவர் புகார் கொடுத்திருந்தாரு. தவறு செய்யறவங்களோட கண்கள்ல பாவம் சத்யேந்திரா வசமா மாட்டிக்கிட்டாரு. அவர் நிலைமை ரொம்ப மோசமா போயிருந்தது. ஆனாலும் சத்யேந்திரா போராடிக்கிட்டு தான் இருந்தாரு. தன்னோட ப்ராஜெக்ட் டைரக்டரை விசாரிக்கணும்னு அவரே வலியுறுத்த ஆரம்பிச்சாரு. ப்ராஜெக்ட் டைரக்டரும் சஸ்பெண்ட் ஆனாரு. ஒரு மனிதன் தவறான சிஸ்டம்களுக்கு எதிரா தனியா போராடிக்கிட்டு இருந்தாரு. டிசம்பர் 2003ல இருந்து சத்யேந்திரா இன்னொரு புது பதவியை ஏத்துக்க தயாராகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல தான் தப்பு செய்யறவங்க எல்லாருமே இவரை பார்த்து பயந்தாங்க. இவ்வளவு நாள் அவரு ப்ராஜெக்ட் மேனேஜரா தான் இருந்தாரு. இப்ப ஒரு மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு பாஸ் ஆயிட்டாரு. அதனால ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. இவரு விட்டு வைக்க மாட்டாருன்னு நடுங்குனாங்க. ஆனா சத்ய ஜோதி எரியறதுக்கு முன்னாடியே அணைக்கப்பட்டது. அப்ப எனக்கு போன் வந்தது. அண்ணனுக்கு குண்டடி பட்டிருக்குன்னு போன்ல சொன்னாங்க. இறந்துட்டாருன்னாங்க. அரசாங்கம் அவர் குடும்பத்துக்கு உதவி செய்ய முன் வந்தது. ஆனா அத வாங்க அவரோட தந்தை மறுத்துட்டாரு. எனக்கு நியாயம் தாங்க வேணும். யாரு இந்த தப்பு பண்ணாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதாங்க முக்கியம். சத்யேந்திரா ஒரு நேர்மையான காரியத்துல ஈடுபட்டிருந்தாரு. அவர் நிலைமையும் இந்த ரோடு போலவே ஆயிடுச்சு. நேர்மை செத்து போனது. அநியாயங்கள், தப்பு காரியங்கள் நிமிர்ந்து நின்னுது. கோர தாண்டவம் ஆடிச்சு. அவர் தியாகம் வீண் போனதா? இதுக்கு நம்ம நாடு என்ன பதில் சொல்லும்? நண்பர்களே, சத்யேந்தர் தூபேவோட மரணம் நம்ம சமுதாயத்துல நடக்கிற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இது தவறு. அவர் எவ்வளவு தைரியமா தன்னோட கடமைகளை செஞ்சிருக்காருன்னு பாருங்க. நேர்மையின் இலக்கணம்னு நாம அவரை சொல்லலாம். அவர் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி ஒரு ஜோதிய எரிய வச்சிருக்காரு. அதை நாம ஒருபோதும் அணைய விட்டுடக்கூடாது. அவருக்காக நம்ம மனசுல ஒரு கோயிலை நாம கட்டணும். இந்த நாடும் எப்பவும் ஒரு தியாகியா தான் அவரை பார்க்கும். வெல்கம் பேக் நண்பர்களே. நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரியான இந்தியாவை கனவு கண்டாங்களோ அதை பத்தி தான் நாம இப்ப பேசணும். அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனோட முதல் பக்கத்துல எழுதியும் இருக்காங்க. நாம இந்த 65 வருஷங்கள் அவங்க சொன்ன பாதையில நடந்து போயிருந்தா நிச்சயமா நாம ஒருவேளை வேற மாதிரியான இந்தியாவை பார்த்திருக்க முடியும். நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வேதனைகளோ இருக்கோ நாம தான் அது எல்லாத்துக்குமே பொறுப்பா இருக்கும். நாம அடுத்தவங்கள குத்தம் சொல்லக்கூடாது, அது தப்பு. நாம நமக்குள்ள முதல்ல எட்டி பார்க்கணும். இந்த நாடே போதும், இப்படியே இருக்கட்டும்னா சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம கனவு கண்ட இந்தியாவை பார்க்கணும்னா அப்ப அதுக்காக நாம நேர்மையா செயல்பட துவங்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். இங்கித்த மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அதனால நாம எல்லாரும் ஒன்னா சேரணும். இன்னித்த நம்மளோட கேள்வி, நாம நம்ம அரசியல் சாசனத்துல எழுதப்பட்டிருக்கிற பாதையில நடக்க முயற்சி செய்யலாமா வேண்டாமா? நம்ம விருந்தினர்கள் பலர் அந்த பாதையில போயிருக்காங்க. உங்க பதில் செயலான இருந்தா உங்க மொபைல் போன்ல YN டைப் பண்ணி இந்த நம்பருக்கு SMS அனுப்புங்க. 57827111. உங்க பதில் வேண்டான்னு இருந்தா NN டைப் பண்ணி இதே நம்பருக்கு அனுப்புங்க.
இந்த எஸ்எம்எஸ்க்காக நீங்க செலவு செய்ய போறது ₹1 மட்டும்தான். உங்களோட எஸ்எம்எஸ் மூலமா எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ கவர்மெண்ட் டாக்ஸஸ் பிடிச்சது போக மீதி இருக்கிற மொத்த பணத்தை இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுப்பாங்க. பிரஜ்வாலா இந்த ஆர்கனைசேஷன்ல தான் சுனிதா மேடம் தன்னோட சேவைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ஆர்கனைசேஷன் பெண் குழந்தைகளை, பெண்களை, தாய்மார்களை காப்பாத்த போராடிக்கிட்டு வருது. இவங்க பாவம் வற்புறுத்தப்பட்டு ப்ராஸ்டிடியூஷன்ல, அதாவது விபச்சாரத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. சுனிதா மேடம், நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க இந்த தொகையை அந்த ஆர்கனைசேஷன்ல சேர்த்தணும். நீங்க ஒண்ணுக்கு அதிகமான எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் அதிகமா உதவி செய்ய நினைச்சீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியற பேருக்கு செக் எழுதி பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்ல டெபாசிட் பண்ணிடலாம். நீங்க வெப்சைட் மூலமா கூட ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அது எஸ்எம்எஸ் மூலமாவும் இருக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாவும் இருக்கலாம், இல்ல செக் மூலமாவும் இருக்கலாம். அதோட மேட்சிங் அமௌண்ட், அதாவது அதே அளவு பணம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயத்தையோட பார்ட்னர்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் அவங்க இதுக்கு உதவியா இருக்காங்க. இந்த ஷோ மூலமா நாங்க எந்தெந்த ஆர்கனைசேஷனை தேர்ந்தெடுத்தோமோ அவங்களுக்கு இந்த 3 மாசமா நீங்களும் உதவிக்கரம் நீட்டிட்டு வரீங்க. நீங்க உதவி செய்யறதுக்காக இந்த சேவை இன்னும் 1 மாசத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்க மூலமா இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரைக்கும் தாராளமா பண்ணலாம். எங்களோட வெப்சைட் www.satyamevajayate.in வாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராமை பத்தின உங்களோட எண்ணங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கங்க, என்கிட்ட சொல்லுங்க. அதை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்திருக்கேன். நண்பர்களே, என் நாடு எனக்காக என்ன பண்ணுச்சு, இந்த அரசு எனக்காக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கறத விட்டுட்டு இன்னொரு கேள்வியை நாம கேட்டு பார்க்கணும். அது என்னன்னா, நான் இந்த நாட்டுக்காக என்ன பண்ணேன், நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணேன். இந்த நேரத்துல இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்கும் போது நாம உடனே அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். நான் தனியா இருந்து என்ன செய்ய? நானே தனி மனிதன், 120 கோடி ஜனத்தொகை இந்த நாட்டுல இருக்கு. நான் தனியா இருந்து என்ன சாதிச்சிடுவேன்? அப்படியே நான் தனியா ஏதாவது செஞ்சுட்டாலும் என்ன ஆயிடும்? மலையா உடைஞ்சு போயிடும். மலையா உடைஞ்சு போயிடும். வாங்க நண்பர்களே, இப்ப நாம ஒரு பெரியவரை சந்திக்க போலாம். அவர் கதையை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க நிச்சயமா பேசவே மாட்டீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா இது ஒரு உண்மை கதை. நீங்க நம்பித்தான் ஆகணும். பீகார்ல கெஹலூர் கிராமம். இன்னைக்கு தசரத் ஐயாவோட சாதனை பேசப்படுது. அவரோட சாதனைய ஆச்சரியமா பாக்குது. வெள்ளை தாடி, முகத்தில் சுருக்கம், கழுத்தில் மாலை, நடையில் வேகம். 60 கடந்திருந்தாலும் அவன் இளைஞன், எங்களுக்கு அவன் மன்னன். இந்த கிராமத்திலிருந்து பக்கத்து நகரத்துக்கு போகணும்னா 50 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும். இந்த ஊர் மக்கள் தின தேவைகளுக்காக நகரத்துக்கு போக நடுவுல இருக்கிற இந்த கரடு முரடான மலை மேல ஏறிதான் அவங்க போகணும். தசரத் ஐயாவும் தினக்கூலிக்காக இந்த கரடு முரடான மலை மேல ஏறிதான் பயணம் பண்ணுவாரு. மதியம் அவருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக அவங்க மனைவி இதே கரடு முரடான பாதையில தான் நடந்து போவாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. நான் பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன். அந்த அம்மா பாவம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கல்லுல மோதி சாப்பாடு கீழே விழுந்து முட்டி வீங்கிருச்சு. 2 முட்டியும் வீங்கிருச்சு. கடும் வெயில். சாப்பாட்டுக்காக தசரத் ஐயா அவர் மனைவிக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. கண்ல கண்ணீரோட அவங்க மனைவி அவங்க கிட்ட வந்தாங்க. மனைவியின் கண்களில் கண்ணீர், அவர் மனதில் கோபம். நடந்ததை அவள் சொன்னால் குலுங்கியது தேகம். உண்மையிலேயே அவர் மன்னன். மனைவியோட வருத்தம் அவருக்கு வேதனையை கொடுத்தது. தன் ஊர் மக்கள் படுற இந்த கஷ்டத்தை போக்க அவர் ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தாரு. அதுல உறுதியா இருந்தாரு. அப்பவே அவரு முடிவு எடுத்துட்டாருங்க. என் மனைவி கையில இருந்து பானையை உடைச்சேன்ல, நான் உன்னை உடைப்பேன்னு மலை கிட்ட சொன்னாரு. இந்த மலையை அவரு உடைப்பன்னு சவால் விட்டாரு. அதே மாதிரி அவரு ஜெயிச்சாரு. அவர் தன் கிட்ட இருந்த ஆடுகளை வித்து உளியும் சுத்தியும் வாங்கினாரு. அடுத்த நாள் முடியாத காரியத்தை முடிக்க அவர் புறப்பட்டாரு. அவர் தனியா மலைய உடைக்க ஆரம்பிச்சாரு. தசரத் ஐயாவோட இந்த வேலைய பார்த்து பல பேர் அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு எல்லா மக்களும் பைத்தியம்னு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. மலைய போய் ஒருத்தனால உடைக்க முடியுமா? முடியாது. நாங்க சிமெண்ட் கோணி இருக்குல்ல, அததான் அவரு பனியன் மாதிரி போட்டுப்பாரு. நான் தான் தச்சு கொடுப்பேன். அவங்க என்னவோ பைத்தியக்காரத்தனமான வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொன்னாங்க.
அதனால தான் யாரும் உதவிக்கு போகவே இல்லை. ஆனா அவன் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆளு பைத்தியம் இல்லைங்க. பைத்தியக்காரத்தனம் இல்லது, இது ஒரு வெறித்தனமான முடிவு. நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் கடந்தது. ஆனா தசரத் ஐயாவோட பணி தொடர்ந்தது. கற்களை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. 22 வருஷம் ஓடி போச்சு. ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையும் தைரியமும் மலைய கரைய வச்சுது. தசரத் ஐயா தனியா செயல்பட்டு மலைக்கு நடுவுல ஒரு வழிய உருவாக்கினாரு. 50 கிலோமீட்டர் ஏறி இறங்குற பாதை இப்போ 7 கிலோமீட்டர் பாதையா மாறி இருக்கு. திடமான மனம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். சாதிக்க துணிந்து விட்டால் எல்லாம் எளிதாகவே தெரியும். நண்பர்களே, நம்ம கஷ்டங்களுக்கான தீர்வு கொஞ்சம் கிறுக்குத்தனம், கொஞ்சம் வெறித்தனம். நம்ம நாட்டை செழிப்பாக்க, வெற்றி பாதையில கொண்டு போக நம்ம மனசுல நல்ல விஷயங்கள் வெறித்தனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம எதிர்காலம் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நாட்டோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் இதை செழிப்பாக்க போறீங்க. நீங்க தான் நாட்டை சுமக்க போறீங்க. நாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்க அந்த மாதிரி சொல்லிட்டா அது பெரிய வெக்கக்கேடு. நம்மால எதுவும் முடியலன்னு வர தலைமுறைகள் தலையில தள்ளிடக்கூடாது. நெவர். நாம இன்னும் உயிரோட தானே இருக்கோம். நம்ம ரத்தத்துல இந்த நாட்டுக்கான பாசமும் வீரமும் ஓடலையா என்ன சொல்லுங்க? நம்ம நாட்டை செழிப்பாக்கக்கூடிய வெறித்தனம் நம்ம கிட்ட இருக்கணும். வரப்போற தலைமுறைகள் கண்டிப்பா உழைக்கும், அதுல சந்தேகமே இல்ல. நமக்கு துணையா இருந்து தோள் கொடுத்து அவங்க உழைப்பாங்க. ஆனா நாம அவங்க பின்னாடி போய் நிக்க கூடாது. அவங்க தலையில பொறுப்பை போடக்கூடாது. என்னோட தலைமுறை இந்த வேலை செய்யும், என் அம்மா அப்பாவோட தலைமுறை இந்த வேலையை செய்யும், என்னோட குழந்தைங்க இந்த வேலையை செய்யும். நாம ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்வோம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாம வரப்போற தலைமுறைக்கு ஒரு அற்புதமான செழிப்பான நாட்டை விட்டுட்டு போவோம். அதை நினைச்சு நாம பெருமைப்படலாம், அவங்களும் பெருமைப்படுவாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து, அதாவது 120 கோடி மக்களும் வெறித்தனமா பாடுபட்டாதான் நம்ம நாட்டை வல்லரசா ஆக்க முடியும். இது சம்பந்தமா நம்ம ரவீந்திரநாத் டாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. மனம் பறவை போல் பறந்து கனவு காணட்டும், அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும். கனவு நனவானதால் தலை நிமிரட்டும், வரும் தலைமுறைக்கு பாடமாக அமையட்டும். ஏற்ற தாழ்வுகளை நாம் உடனே தூக்கி எறிந்து விடலாம், ஒற்றுமையை வளர்க்கலாம். சரிசமமாக பார்க்கும் எண்ணம் நமக்கு தேவை. அந்த எண்ணமே நம் நாட்டிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய சேவை. நாம் ஜாதி மத பேதங்களை மறக்கலாம், வல்லரசு நாட்டை உருவாக்கலாம். அவ்வாறு உருவாக்க சிறப்பாக யோசிக்கலாம், அதை செயல்படுத்தலாம். செழிப்பான நாட்டை பார்க்க ஆசைப்படலாம், ஆசைப்பட்ட கனவை நனவாக்கலாம். ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. புறப்பட்டு வாடா நண்பா, புறப்பட்டு வாடா, பாதையிட வாடா, புதிய பாதையிட வாடா. புறப்பட்டு வாடா நண்பா, புறப்பட்டு வாடா, பாதையிட வாடா, புதிய பாதையிட வாடா. நீ சாதிப்பா என்றும் வாய்மை வெல்லும், சாதித்து காட்டடா நண்பா. புறப்பட்டு வாடா நண்பா, புறப்பட்டு வாடா, பாதையிட வாடா, புதிய பாதையிட வாடா. அவர் புகழ் பெருமை செல்வத்தில் நாட்டம் கொள்ளாரே, எங்கும் அன்பை ஊட்டுவார், என்றும் நேசம் காட்டுவார். எந்த பாராட்டை எதிர்பாராது அவர் கடமையை செய்வார், எங்கும் அன்பை ஊட்டுவார், என்றும் நேசம் காட்டுவார். அவர் விடங்கும் செல்வார், விழிக்கச் செய்வார், விடங்கும் செல்வார், விழிக்கச் செய்வார், அன்பை ஊட்டுவார். அவர் அன்பை ஊட்டுவார், என்றும் நேசம் காட்டுவார். விடங்கும் செல்வார், விழிக்கச் செய்வார், விழித்துக் கொள்ளடா
நண்பா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா பல உள்ளங்கள் வலியின் துடிப்பிலே எத்தனை காயங்களோ தொட்டது நெஞ்சம் தொட்டதடா பட்டது போதும் பட்டதடா அங்கு மாறின அவர் கண்ணோட்டம் மாறின உள்ளோட்டம் அவரோ புறப்பட்டுட்டாரே உள்ளத்தில் உரமிட்டுட்டாரே விடங்கும் செல்வார் விடங்கும் செல்வார் முழங்கிச் சொல்வார் புறப்பட்டுட்டாரே அவரோ புறப்பட்டுட்டாரே உள்ளத்தில் உரமிட்டுட்டாரே விடங்கும் செல்வார் முழங்கிச் சொல்வார் நீயும் கேளடா நண்பா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா நீ சாதிப்பா என்றும் வாய்மை வெல்லும் சாதித்து காட்டடா நண்பா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா நீ சாதிப்பா என்றும் வாய்மை வெல்லும் சாதித்து காட்டடா நண்பா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா புறப்பட்டு வாடா நண்பா புறப்பட்டு வாடா பாதையிட வாடா புதிய பாதையிட வாடா